33% நிலப்பரப்பில் நம்முடைய ஒட்டுமொத்த நிலப்பரப்பில் காடுகள் இருக்க வேண்டும். இது ஐக்கிய நாடுகள் சொல்றாங்க. இந்தியாவினுடைய நிலப்பரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, 24% தான் காடுகள் இருக்கு. தமிழ்நாட்டில 21% தான் காடுகள் இருக்கு. சென்னைய பொறுத்தவரைக்கும் 3% தான் பசுமை பரப்பு இருக்கு. இந்த ரேஷியோ ஏன் வந்து பிரச்சனைக்குரியதுன்னா, உங்களுக்கு நேச்சுரல் பேரியர்ஸா இருந்து இயற்கை சீற்றங்கள நம்மள பாதுகாக்கிறது அது தேவை. உங்களுக்கு இனிமேல் வருஷத்துக்கு 10 மாசம் அதிகமா வெயில் இருக்கும். ஹீட் வேவ்ஸ் இருக்கும். ஹீட் வேவ்ஸ டிசாஸ்டரா நம்ம அறிவிச்சிருக்கோம் இல்லையா? ஏன் அறிவிச்சிருக்கோம்? போன ஏர் ஷோல 4 பேர் ஹீட் வேவ்ல செத்து போயிட்டாங்க இல்லைங்களா? ஹியூமிடிட்டி லெவல் அதிகமா இருக்க ஒரு இடத்துல இருக்கோங்க. நம்மளால மக்கள் அதிகமா இந்த வெயில்ல உட்கார முடியாத இடத்துல மாறிட்டு இருக்கோம். நீங்க இன்னும் கான்கிரீட் அதிகமா கட்டினா இந்த வெயில் இன்னும் அதிகமாகும். அப்ப என்னன்னா கொஞ்சமாச்சு பசுமை பரப்பு இருந்தா தான் வெயிலுடைய பாதிப்பு குறையும். அப்போ அதுதான் நமக்கு வந்து தேவை. அப்ப இந்த ரேஷியோவ மைண்ட்ல வச்சுட்டு தான் நீங்க இனிமேல் திட்டங்களை கொண்டு வர வேண்டும். இதுதான் நியூ சயன்ஸ். அடுத்த 30 வருஷம் இவங்க டிராஃபிக் இவ்வளோ ஆயிடும், இவ்வளவு ஜனத்தொகை பெருகிடும் சொல்றாங்களே, அடுத்த 30 வருஷத்துல சென்னையினுடைய டெம்பரேச்சர் எவ்வளவு உயரப்போகுதுன்னு கணக்கீடு பண்ணீங்களா?